மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். அதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு கிளம்பினாலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உட்பட பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. திருமாரஞ்சி உட்பட ஒரு சில பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிட்டு? இது ரொம்ப சிக்கலான பிரச்சனைங்க. யாருமே தொடாத பிரச்சனை இது. ஏற்கனவே தொட்டு சிக்கலை உண்டாக்குன பிரச்சனை இது. சுப்பிரமணிய சாமி 96ல் எம்பிஆர் தான். அது ரொம்ப ஆமாம், அப்படி தொட்டு தொடாமல் போக வேண்டிய பிரச்சனை இது. தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை அவர் கிளப்புகிறார். எல்லாமே ராங் மூவாக இருக்குது அவருக்கு. கண்டினியூஸ் டு டூ ராங் மூவ். முக்குளத்தோர் சமூகத்துக்கு நான் எதிரானவன் இல்லை. ஓபிஎஸ் தினகரனும் அங்கே போனதால், சசிகலாவும் போனதால், இந்த பார் நான் ஒருபடி மேலே போய் தேவர் பெயர் மாற்றத்தை கேட்குறேன்றது வந்து பாரத ரத்னா கேட்குறேன், பாரத ரத்னா கேட்குறேன்றதெல்லாம் வந்து அப்பட்டமான வாக்கு வங்கி அரசு. இது பாரத ரத்னா கூட கேட்டுப்போங்க. ஆனால் விமான நிலையத்துக்கு பேருன்றது உடனே எதிர்வினை வர ஆரம்பிச்சிடுச்சு. தலித் சமூகத்தினிடம் மத்தியில் அது கடும் எதிர்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதாவே தொடலை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த டைனமிக்ஸ் ஜெயலலிதா புரிஞ்சுது. அதாங்க, அரசியல்வாதிகள் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கு இவரும் ஒரு உதாரணம். எடப்பாடி ஒரு உதாரணம். அவரால் சஸ்டைன் பண்ண முடியலங்க இந்த அலையன்ஸை. அதிகாரம் இல்லாமல் அதிமுகவை அவரால் தக்க வைக்க முடியாது. அதுதான் சார் பிரச்சனை. சொட்டி நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட். இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், முந்தா நாள் எடப்பாடி இப்படி பேசினார், இதெல்லாம் விடுங்க சார். அடிப்படையில் அதிகாரம் இல்லைன்னா அதிமுகக்குள்ளே என்னெல்லாம் நடக்குமோ இன்றைக்கி அது நடக்குது. சாதாரணமாக நடக்கலை, அதிகபட்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் உச்சபட்சத்தை தொடும். எல்லா அவலங்களையும் அது நெருங்கும். அதிகாரம் இல்லைன்னா அந்த கட்சியால் இருக்க முடியாது. அந்த கட்சி ஆரம்பித்து 53 ஆண்டுகளில் வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 5 வருஷம் தான் அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அது ரொம்ப வினோதமானது. 72 ஆரம்பித்து 77 கட்சியை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க 5 வருஷத்தில். அந்த 77 தோற்றுந்தாலே கட்சி இருந்திருக்காதுன்னு ஒரு வியூ உண்டு. 77லேருந்து இந்த 48 வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 2 ஆட்சி காலங்கள் 5+5 இல்லாமல் இருந்ததே இல்லை. அதிகபட்சம் 5 இயர்ஸ் தான். அடுத்த டேர்ம் வந்து ஆகணும், இல்லைனா கதை கந்தல். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே தாங்க முடியல.